டிஎன்பிசில வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. டிஎன்பிசில இது வந்து எப்படின்னா, டிஎன்பிசில வந்து இது போன்ற ஒரு அவங்க பிரச்சாரத்தை தூங்கு நோக்கத்தோடு இது செயல்பட்டதா பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப விரக்தியில் போய் இருக்கிறாங்க. ஆட்சியை இழந்துருவோங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தில் போய் இருக்கிறாங்க. அதனால் வந்து எப்படியாவது மக்கள் மனசில் தாங்கள் இடம்பெற முடியாதா அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி வரைக்கும் வந்திருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் உறுப்பினர் சேர்க்கையும் திமுக உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை மூலமாக குறைந்தபட்சம் 30% மக்கள் அந்த வாக்கு அவங்க பொதுமக்களுடைய திமுக சேர்க்கணும் அப்படிங்கிறது இலக்கு நிர்ணயிச்சு அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜகவுடைய குறிக்கோள் எப்படி போயிட்டாங்க? எங்களுடைய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பாத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லந்தோறும் ஆட்சி ஸ்டாலின் இருக்காப்ல, ஆனால் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கு ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளையில இருந்து ஜாக்டோ ஜே தங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நாளையிலிருந்து மதிய போராட்டம், ஏன்னா தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லந்தோறும் நான் நேரடியாக சென்று ஒவ்வொரு மக்களாக சந்தித்து தங்கள் மனுக்களை பெறப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி வரதுனால ஒவ்வொரு ஊருக்கும் பெட்டி கொண்டு போய் பெட்டியில் அவ்வளோ மனுக்கள் வாங்கப்பட்டு 100 நாட்கள் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. திரும்பி இது போன்ற ஒரு திட்டங்களை துவங்க அப்படின்னா தேர்தலை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்படும் நினைக்கிறீங்களா? அதாவது தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணக்கூடிய கட்சி திமுக. இப்போது இல்லந்தோறும் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஆரம்பித்தாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆரம்பித்தாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் 10 கோரிக்கைகளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. எந்த தொகுதியிலையுமே அந்த உங்கள் தொகுதி முதல்வர் திட்டம் எங்கேயுமே முழுசாக நிறைவேற்றப்படலை. இது தேர்தல் வர்றதுனால இப்படி செய்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால், சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவித்து 1000 ரூபா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது குடும்ப பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எது குடும்ப பெண்கள், எது தகுதியுள்ள பெண்கள்னு முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க தேர்தலை முன்னிறுத்தி சில திட்டங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதான் தேர்தல் இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்கணும்ல, அதுக்காகத்தான் 1000 ரூபா கொடுக்குறாங்க. விடுபட்ட நபர்கள்